இன்றைக்கி வந்து நம்ம மட்டர் பன்னீர் செய்ய போகிறோம். இது பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி, இது பன்னீர், அப்புறம் தக்காளி, பொடி பொடியாக இருக்கிற வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, பூண்டு நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அது தனி இல்லாமல் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கணும். கடாய் காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதுமாரி 2 பக்கமும் திருப்பி திருப்பி ஃப்ரை பண்ணணும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். எடுத்துருவோம். இந்த பன்னீர் ஃப்ரை பண்ண எண்ணெயிலேயே கொஞ்சமாக ஜீரகம், நல்லா பொரியணும். பொடியாக நறுக்கின பூண்டு, பொடியாக நறுக்கின வெங்காயம், இது நல்லா ஃப்ரை பண்ணணும். சீக்கிரமாக வதங்க கொஞ்சோண்டு உப்பு, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு, நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச தக்காளி, நல்லா வதக்கணும். நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கினது. இப்போ நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. இப்போ காஷ்மீரி சில்லி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. தனியாத்தூள், கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள், நல்லா இதை வதக்கிடணும். மசாலாஸ்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி, உங்களுக்கு தேவையான தண்ணி ஊற்றிங்க. இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு, இப்போ ஃப்ரெஷ் பட்டாணி, ஒரு பச்சை மிளகாய், இதை நல்லா மிதமான தீயில வச்சு நல்லா வேக வைக்கணும். வச்சுருவோம். பச்சை பட்டாணி நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த வறுத்து வச்ச பன்னீரை போடணும். கஸ்தூரி மேத்தி, கொஞ்சமாக கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் ஜீனி,
கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம். மட்டர் பன்னீர் ரெடி. இது சப்பாத்தியோட, பூரியோட, நானோட எல்லாம் தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை மட்டர் பன்னீர் செஞ்சு பாருங்கள்.